நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ தடைகள் நமக்கு வரும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்களை கொண்டு வரும் பொழுது ஆண்டவரே சார்ந்து வாழறதுக்கு நம்ம கொடுத்துருக்க அந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். இன்றைக்கு நம்ம கர்த்தர் என் சுதந்திரம். நமக்கு நிறைய சொல்லுவாங்க, சுதந்திரம் உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. சுதந்திரமாக வாழும்பொழுது தான் நிறைய காரியங்கள் என்ன செய்யும், தவறில் முடியும். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் நம்ம சுதந்திரமாக இருந்தாருன்னா அதுதான் ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் 2 நாட்கள்லேயே நமக்கு கற்றுத் தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய சுதந்திரமாய் நாங்கள் இருக்க, எங்களை அர்ப்பணிக்க, இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்க உங்களை நோக்கி வருகிறோம் சுவாமி. உங்களுடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் எந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் உமக்கு சுதந்திரமான பிள்ளையாய் நாங்கள் வாழ இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இப்படி நீங்கள் வழி நடத்தவனுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரை, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உண்மையே நோக்கி இருக்க, உண்மையை பார்த்து ஆண்டவரை நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ தந்து வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவரை துதிச்சிட்டு வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். நீலி மலர் மலர்ந்திடுவே, மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ, காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ, காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன்,
படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன். லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார். கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார். கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். முகத்தடி அகற்றி விட்டார். பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். முகத்தடி அகற்றி விட்டார். பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். மலர்ந்திடுவேன், அடர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன். லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பணிவிடை தொடர்ந்து செய்வேன். கல்யாண இயேசுவுக்கா பணிவிடை தொடர்ந்து செய்வேன். கல்யாண இயேசுவுக்கா மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் படவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே. லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே. லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போ காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போ காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவேன். இன்றைக்கி கர்த்தர் என் சுதந்திரம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம சொல்கிறது தான். உன்னை சுதந்திரமாக விட்டுட்டேன், நீ உன் சுதந்திரமாக போ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ அவன் சுதந்திரமாக விட்டோம்னாக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சுதந்திரமாக விட்டோம்னு வைங்க, எல்லாமே சரியாக வராது. எல்லாத்தையுமே சுதந்திரமாக விடக்கூடாது. ஏன்னா அவங்கள சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருந்துட்டு அப்புறம் நீ உனக்கு நினச்சதை, உனக்கு புரிஞ்சதை, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அப்போ ஒரு பொருட்கள் வாங்கும்போது நமக்கு வேணுங்க தேவைகளெல்லாம் நான் ஒரு கடைக்கு போயிருக்கும்போது ஒரு சின்ன குட்டி பையன் ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவனை பார்த்தீங்கன்னாக்கி எல்லாம் அவர் சாமான்லாம் பொருளெல்லாம் வாங்குதார்.
அவங்க வீட்டில் அந்த அம்மாட்ட கேட்டு கேட்டு வாங்குதாரு. வாங்கிட்டு இருக்கும்போது இவன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அம்மாட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்காம எப்படி வாங்குறது, வீட்டில் இருந்ததுனாக்கி எனக்கு தெரியாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் முடியாது, நீங்கள் எந்த சாமான் வாங்குதீங்களோ அதை பற்றி எனக்கு கேட்டு கேட்டு வாங்குறது அதை பற்றிலாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு அந்த சாமான் வேணும், எனக்கு நீங்கள் கேட்குறது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அம்மாட்ட கேட்பீங்களோ என்னமோ, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கான். கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே பதில் சொல்ல தெரியாமல் நின்றுட்டு இருந்தார். ஆனால் அவன் என்ன செய்தான், ஃபோனை கொடுங்க நான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் பயந்தீங்கண்ணா அப்படிங்கான். அப்போ என்ன சுதந்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன ஒரு 5 வயசு பையன்தான். அவனுக்கு ஏதோ ஒன்று தேவை. அவங்களுக்கு வந்து ஒரு தகப்பனார் வந்திருக்கும்போது அவருக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியும். இவன் ஏதோ தேவையில்லாதம கேட்கான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அந்த இடத்துல. ஏன்னா அந்த சின்ன குட்டி பையன் அவனே வந்து அங்கே போர்க்களம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம போய் எதாவது பேசி இதுக்குன்ட்டு சொன்ன பையனோன்னா நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம வெளியே எங்கேயோ போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி பையங்க வந்து பேசுகிறத வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது. நமக்கு அவங்ககிட்ட என்ன பேசணுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க இந்த நாட்களில். பார்த்திங்கன்னா படிப்பாகட்டும், மற்ற எல்லா காரியத்துலேயும் தான், கல்யாணமாகட்டும், எல்லாத்துலேயுமே என்ன தெரியுமா சுதந்திரமாக இருக்காங்க. சுதந்திரமாக இருக்கும் பொழுது நீங்கள் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறையா இன்னொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு சின்ன பையன் என்ன, அவர் வந்து கடைக்காரர் வந்து நான் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு என் பேரன் வந்தால் தான் அப்படின்னு அந்த பாட்டிமா வந்திருக்காங்க. அவங்க பையனோட பாட்டி பையனை கூப்பிட்டு வந்துட்டு கேக்கு வாங்குறதுக்கு நிற்காங்க பிறந்த நாளுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தம்பி வரட்டும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என் பையன் கூப்பிட்டு வருவான் ஐயா, அதுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம், நீங்கள் ஆர்டர் கொடுத்தோம்னா செஞ்சு தந்துடுறேன், நாளைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, கேக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னாக்கி அப்புறம் நாங்கள் எழுதுறது மற்ற வேணால் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் டிசைன்ஸு, அப்போ பையனை வரைச்சி கூப்பிட்டு வாங்க, என் காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுமான்னு கேட்காரு அவர். இல்லைங்க காலேஜ் இல்லைங்கம்மா, இல்லையா ஸ்கூல் தான் படிக்கான், 6 வயசு ஆகுது. என்னங்க 6 வயசு பையனுக்கு போய் நீங்கள் இவ்வளோ வயசான பாட்டி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்காரு. கேட்கும்போது இல்லைங்க இந்த நாட்கள்லாம் நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது, பிறந்த நாளுக்கு நிறைய பையங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூப்பிடுவேன், எனக்கு கேக்கு வெட்டணும், எனக்கு கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி சொன்னான். நாங்களும் ஒரே பையன் நல்லா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். என் பையனும் வந்து கூப்பிட்டு வந்தால் பையனும் வந்து ஒன்றும் சொல்லலை. நான் வந்து சொன்னேன், தம்பி வேண்டாம், நம்ம இஷ்டப்படி போயிட்டு அவன் என்ன மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா மூஞ்சி தூக்கிட்டே இருப்பான். பிறந்தநாள் அன்னைக்கு பையங்களோட ஃப்ரெண்டோட நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு அவன் செய்கிறான். அந்த டயத்தில் போய் நமக்கு பிடிச்சதை போய் வாங்கிட்டு அவனுக்கு பிடிக்காத வாங்கி கொடுத்தோம்னாக்கி ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்க மாட்டான்ப்பா, அதனால் அவன் இஷ்டப்படியே வாங்கிட்டோம், சாயந்தரம் நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லிவிட்டு சரிங்க சாயந்தரம் கூப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க போயிட்டாங்க. போகும்போது இவர் கடைக்காரர் சொல்றாரு, பாருங்கம்மா உலகம் எங்கே இருக்குது, பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சு அந்த காலங்கள்லாம் மாறி போய் இவன் இந்த ஒரு கேக்குக்கே வந்து சுதந்திரத்தை பாருங்கள், நான் ஏன் சுதந்திரம் எனக்கு தான் சுதந்திரம், நான் சொன்னபடி தான் கேட்கணும்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சுதந்திரம் வந்து தகப்பனுக்கோ தாய்க்கோ மற்ற யாரும் சொன்னால் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் அன்றைக்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அது உண்மை தானே. இன்றைக்கி பாருங்கள் ஏதோ ட்ரெஸ் எடுக்கனாலோ ஒரு முடி வெட்டணுன்னா கூட பாருங்கள் அவங்க இஷ்டம்தான். எல்லாமே ஒரு சுதந்திரம் வந்து என்ன செய்தாங்க, தானே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கொள்ளும்போது இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா பிள்ளைங்கள் நான் சொல்ல முடியும், நிறையா ஒரு முடி வெட்டுறது, ட்ரெஸ் போடுறது, மற்ற எல்லா காரியத்துலையுமே சுதந்திரத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டதுனால அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கனாக்கி கல்யாணம் பண்ணதாகட்டும், துணி எடுக்கிறதாகட்டும் எல்லாம் வந்து அம்மா அப்பா தான் போய் எடுப்பாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டுலாம் அவ்வளோவா போகிறதே கிடையாது. ஏன்னா ஒரு வாலிப வயசு வந்தோடனே வெளியே போக மாட்டாங்க. கிராம சைட்லாம் பார்த்திங்கனாக்கி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சேலை கட்டும் போதோ இல்லாட்டா தாவணி போடும்போதோ எந்த துணி எடுக்கும்போதோ பார்த்திங்கனாக்கி ஏன் இஷ்டப்படி எதுவுமே எடுத்ததா எனக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஏன்னா எடுத்து அம்மா அப்பா தரதை தான் நம்ம நல்லா சந்தோஷமாக கட்டிக்கணும். ஒரு விசேஷம்னாக்கி எடுத்து தருவாங்க. அப்போம்லாம் நம்ம தொட்டு கும்பிட்டு அந்த மாதிரிலாம் கிராம சைடில் அந்த மாதிரிலாம் உண்டு. அதெல்லாம் நான் வளர்ந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடந்து வந்திருக்கேன். அப்போ வந்து இந்த ஆசீர்வாதத்தை வந்து யார்கிட்ட பெறுதோம்னா பெரியவங்ககிட்ட நமக்கு வாங்கணும். ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் வாங்கணும், ஒரு ஏதாவது நமக்கு பிறந்த நாள்னா அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னாக்கி அது அவங்களுக்கு பிடிச்சதாக நம்ம எடுக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி இல்லை.
இல்லாதனால இன்றைக்கி அந்த நாட்களில் இருந்த காரியங்கள் எல்லாம் மாறி இந்த நாட்களில் வந்து வெறும் அசுத்தமான காரியங்களில் பிள்ளைங்க விழுகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகளை நம்ம இந்த சுதந்திரத்தினால அமைச்சிருக்குது. அமைஞ்சு நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், நிறைய பிள்ளைங்கள்லாம் தவறி போகிறத நம்ம பார்க்கோம். கல்யாணம் ஆகி 10 நாள்லே டைவர்ஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு பாருங்கள், போடுற ட்ரெஸ்ஸை பாருங்கள், மற்ற எல்லா காரியங்களுமே மாறினதுனால அந்த சுதந்திரத்தை பிள்ளைங்க எடுத்துக்கிட்டதுனால எவ்வளோ பெரிய கேடு வருதுன்னு பாருங்கள். அதனால ஆண்டவர் வந்து நமக்கு சுதந்திரமாக இருந்தார்னா எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குங்கிறத நம்ம ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். முதலாவது வந்து சங்கீதம் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறையா அவர் வந்து எப்போவுமே யுத்தத்துக்கு போனால் மற்ற எல்லாம் தாவீது செஞ்ச காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அதில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் 16வது சங்கீதம் 16, 5, 6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், என் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்தை வச்சு எத்தனை காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம்னு நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து பாருங்கள், அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் எனக்கு சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் வந்து சொன்ன காரியங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். மற்ற 10ல் 13வது வசனத்தில் நீங்கள் சொன்னால், ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது ஏதாவது நீங்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல போகிறோமோ, நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோம். அப்போ போகும்போது என்ன நடக்குங்கிறத பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால், அந்த வீடு வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்கிறதா இருந்தால், இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சுதந்திரம்னா என்னது? சுதந்திரம்னா இந்த உலகத்தில் இருக்க இந்த இன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு பாத்திரம்னா நம்ம என்ன செய்தோம், வேறு மாதிரி நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பாத்திரமா, எனக்கு பிரியமானதாக அந்த சரீரம் இருக்கா? நம்ம சரீரத்தை பாத்திரம் தான் சொல்கிறோம். அப்போ அந்த பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பிரியமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களாக செய்கிற இந்த வீடு இருக்குதா, இந்த மனுஷன் இருக்கானா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாத்திரம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் பாத்திரத்தை, அந்த பாத்திரமும் பங்குமானவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் எனக்கு பங்கு, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்காமா பாருங்கள். அவர் வந்து என் சுதந்திரத்தின் தேவரை அவர் வந்து அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். இன்றைக்கி வந்து காப்பாற்றினா நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதை வந்து ஆண்டவர் வந்து நினச்சிதாரு காப்பாற்றுகிறார். அப்போ அந்த காப்பாற்றுகிறவர்கிட்ட சுதந்திரமாக நம்ம இருக்கணும். இந்த சுதந்திரம், உலக சுதந்திரம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரமாக இருக்கணும். அவர் நமக்கு பங்காக இருக்கணும். அவர் தான் நம்மளை காப்பாற்றுகிறவர். அவர் வந்து அடுத்தது சொல்கிறாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அப்போது நேர்த்தியாக நடத்தக்கூடியவர், அவர் தான் சரியான பாதையில் நம்ம நடத்தக்கூடிய, அவருக்கு சுதந்திரமாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு நமக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னாக்கி இந்த காரியங்களில் தவறி போகிறதுக்கு வந்து நிறைய காரியங்கள் நம்ம எழும்பி நிற்கலாம். அந்த மாதிரி காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ சிறப்பானதுன்னா என்னது? உலகத்தில் உள்ளதில்லை, அவர் கொடுக்கறது சிறப்பானது. அந்த சிறப்பான பங்கை பெற்றுக்கொள்ளதுக்கு தான் இவர் தாவீது பாருங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாருன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு படிப்பு மற்ற எந்த காரியங்களும் இருந்த மாதிரி தெரியல, பழக்கங்கள் இருந்த மாதிரி தெரியல, எந்த ஒரு யுத்தத்துக்கும் போய் படித்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்கிறதுனால அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு பாத்திரம், அவர் தான் எனக்கு எல்லா பங்கு, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுகிறவர்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தாவீதை போல் சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம வந்து சுதந்திரம் நமக்கு சொந்த சுதந்திரத்தில் நம்ம எடுத்துக்கிடாதபடி, நான் ஆண்டவருக்கு சுதந்திரம், அவருக்கு சுதந்திரமான பிள்ளை, அவர் காப்பாற்றுகிறவர், அவர் தான் எனக்கு பங்கு அப்படின்னு சொல்லி, அவர் தான் என்னை நேர்த்தியான இடத்துல நடத்துவார், அவர் தான் என்னை சிறப்பாக நடத்துவார்னு சொல்லி இந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு அவருக்கு சுதந்திரமாக நம்மளை மாற்றி நம்மளை நடத்த வல்லமுள்ளவர். இவர் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்திங்கனாக்கி நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக இருக்கார். அவருக்கு சுதந்திரமாக நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தான் நமக்கு அந்த புது உடன்படிக்கை
கிடச்சிது. அப்போ அந்த மத்தியஸ்தர்கிட்ட நம்ம தாவீது சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அது மாதிரி அவருக்கு அவர் தான் எல்லாம், இந்த நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர்கிட்ட அர்ப்பணித்து நமக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம். இந்த சுதந்திரமே ஆண்டவருக்கு சுதந்திரமான பிள்ளையாக நம்ம வாழணும். அவர் தான் நமக்கு பங்கு, அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல நீங்கள் படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தரும். அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால் அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி தாவீது ஜெபித்தாரோ அதுபோல் நம்ம சுதந்திரம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம அர்ப்பணித்த பிள்ளைங்களாக நம்ம வாழணும். அதுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ எபேசியர் 1:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவருடைய ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பி தைக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானம் தான். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த சுதந்திரமும் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே எப்படி நடக்கும்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி தான் நடக்கும். உலகத்தில் பார்த்திங்கன்னா எந்த காரியமும் நமக்கு சரியான காரியத்தில் நடந்து செல்ல நமக்கு அறிவு கிடையாது. அதனால் ஆண்டவர் தான் நாங்கள் சுதந்திரம்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்ளுதார். நம்மளை பரிசுத்த ஜாதியாக மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதார். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னோம்னாக்கி ஆண்டவருக்கு தான் சாட்சிகளாக நம்ம இருக்கணும். இப்போ நம்ம நமக்கு ஏதோ ஒரு வியாதி நமக்கு சுகமாயிட்டுனா உடனே போய் சாட்சி சொல்கிறோம், ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்லி. அது வேற காரியம். ஆனால் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்றது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அவர் தெரிந்து கொண்டாருங்கிறத நம்ம பூர்த்தி பண்ணுறோம்னு அர்த்தம். தெரிந்து கொள்றதுனாலே என்னது, அதில் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தராரு. அவரோட ஐக்கியமாக அவரோட ஜெபிக்கிற அந்த நேரத்தெல்லாம் செலவு பண்ணுற அந்த காரியங்களை செய்யணும். அவர் தான் அஸ்திபாரமாக இருக்கணும். நமக்கு ஆதாரமே அவர் தான் ஆதாரமாக இருக்கணும். அவர் தான் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு. அஸ்திபாரம்னா என்னது, ஒரு வீடு கட்டும்போது அஸ்திபாரம் தான் முக்கியமானது. அஸ்திபாரம் சரியில்லைன்னா எல்லாம் என்ன ஆகிடும், சரியாக இருக்காது. அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் அஸ்திபாரத்தை எப்பவுமே என்ன செய்வாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல நிறைய கம்பி, பெரிய பெரிய கம்பியெல்லாம் போட்டு அந்த அஸ்திபாரம் நல்லா இருந்ததுனாக்கி மேலே நம்ம எழுப்பும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அஸ்திபாரம் ஆண்டவரே தான் ஆதாரமாக இருக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாம் செய்யறதுக்கு, அவர் தான் எல்லாம் எனக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்தது நம்மளை பாவங்களுக்காகவும் நம்மளை மீட்பதற்காகவும் சிலுவையில் அவர் செஞ்ச அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன செஞ்சாருங்க அந்த ஆதாரம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு சிலுவை மரணம் தான். நாம் எப்பவும் சொல்கிறது தான், சிலுவை மரணத்தை பற்றி தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கோ, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதுக்கோ, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கோ நமக்கு முடியாது. அதனால் சிலுவை மரணம் அப்படிங்கிறத நல்லா தியானிக்கிறதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்த நம்மளை முடியும். அவருக்கு சுதந்திரமாக இருக்கும்போது தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு இந்த சிலுவை மரணத்தை நம்ம தியானிக்கணும். அதுதான் எனக்கு ஆதாரம், அதுதான் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சுது அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அடுத்த சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தகுதி என்னென்னா, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். முதல்ல ஆண்டவர் அழைச்சி நம்மளை நடத்துகிறாரு. நம்மளை ஆவியானவரால் நிறைத்து நம்மளை நடத்துகிறாரு. ரெண்டாவது நீதிமானாக்குறாரு. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டாலே நீதிமான்களாக மாற்றுறாரு. மூணாவது பார்த்தோன்னா மகிமைப்பட்டவர்களை நம்மளை ஆண்டவருடைய மகிமையை நம்ம சொல்கிறக்கூடிய அந்த காரியத்தை செய்கிறாரு. நாலாவது ஆண்டவருடைய குமாரனுக்கு சாயலாய் நம்மளை அவருடைய நம்ம சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானதாக நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார் ஆவியானவர். அஞ்சாவது பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்தம் உள்ளவளாகவும் குற்றமற்ற நம்ம குற்றமே செய்யாதவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஆறாவது புத்திர சுயத்தின் அந்த தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களாக இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்ம பிள்ளையாக மாற்றுறார். அவருடைய பிள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு தராரு. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நமக்கு தராரு. ஏழாவது நற்கிரியலை செல்வதுக்கு, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நம்ம சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சுதந்திரம் நம்ம என்னதுக்காக நம்ம இப்போ நிறைய காரியங்கள் மிஷினரிகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவங்க சொந்த விருப்பத்துக்காண்டி எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறத நிறைய தியாகமாக செய்வாங்க. நிறையா ஸ்கூல் கட்டுறாங்க, நிறையா ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க,
நிறைய முடியாதவங்களுக்கு செய்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து அதுதான் நற்கிரியைகள். நற்கிரியைகள்னாலே என்னது? நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. அதை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமானது. இதெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளைங்களாக நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை கற்றுத்தந்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கார். இந்த 7 காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை நிறைத்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள் தான். அதை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தா ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி கலாத்தியர் 3:29 பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமாக இருக்கிறது ஆபிரகாம் சந்ததியை சொல்கிறார். நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சுதந்திரம் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவரை சுதந்திரமாக மாற்றுறாரு. அப்போ ஆண்டவருக்கு சுதந்திரமாக மாற்றும் பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையில் தலைமுறையாக உனக்கு ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் கடலிட உள்ள மண்ணை போல் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை போல் உன்னை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆசீர்வாதங்கிறது மண்ணையே எண்ண முடியாது, நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது. அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த சுதந்திரமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆபிரகாமுக்கு எப்படி சந்ததிக்கு அவருக்கு ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்கள நடத்துனீங்களோ அதுபோல் எங்களையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கும் அந்த காரியத்தை செய்து நம்மையும் கூட ஆபிரகாமை போல் உயர்த்தி அவருடைய சுதந்திரம் எப்படி இருந்தது அதுபோல் நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தந்து வழி நடத்துவார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி அப்போஸ்தலர் 20:32 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லமையாக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? வசனத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க சொல்லி பவுல் செபிக்கிறத நம்ம பார்க்கோம். அவர் என்ன செய்தார்? முதல்ல பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட அனைவருக்கும், இந்த ரெண்டும் தேவை அப்படிங்காரு. பக்தி விருத்தியும் இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டதும் இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம சொந்த விருப்பத்தில் நடத்துறதுக்கு முடியாது. ஆண்டவர் தான் நம்மளை செய்யறதுக்கு முடியும். அதனால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுக்கவும். சுதந்திரம்னா என்னது? ஆண்டவருடைய சுதந்திரம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சான்னா எப்படி இருக்கும் சுதந்திரம்? அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மளை நடத்துறதுக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். பவுல் எப்பொழுதுமே ஜெபிக்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறதே இல்லை. மற்றவங்களுக்காக தான் ஜெபிக்கிறாரு. மற்றவங்களை இதை செய்யுங்க, அதை கொடுக்கறதுக்கு அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க கண்களை திறங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, அவங்களுக்கு நோய் சுகமாகணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கார். அப்போ பாருங்க, ஜெபிக்கும் பொழுது அவருக்காக ஜெபிக்க சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ எல்லாமே எப்படி இருக்காருன்னா, ஆண்டவர் தான் அவருக்கு சுதந்திரமாக இருக்கார். அப்படி சுதந்திரமாக இருக்கும்போது தான் அந்த காரியத்தை சொல்லவே முடியும். ஏன்னா இவ்வளோ காரியங்களை பவுல் இவ்வளோ புதிய ஏற்பாட்டில் எழுதினவர், பழைய ஏற்பாட்டில் படித்தவர், அவ்வளோ பழைய ஏற்பாட்டில் படித்த அந்த சட்டத்திட்டங்களெல்லாம் படித்தவர் எல்லாம் செய்கிறாரு. எல்லா வரங்களும் அவருக்கு இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, ஆண்டவர் அழைப்பு இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அவரை தான் அப்போஸ்தலர் லிஸ்ட்லேயே சேர்த்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். வேறு யாரையுமே அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் சேர்க்கலை, ஆனால் பவுலை சேர்த்துருக்காரு ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்த ஒரு மனுஷன், இவ்வளோ புஸ்தகத்தை எழுதி நமக்கு தந்த மனுஷன் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தாழ்த்துறாரு. அப்போ அந்த தாழ்மை உள்ளதுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு சொல்கிற வார்த்தையை அவர் செய்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிட்டுனாக்கி சரி, நமக்கு ஒரு வரங்களாண்ட தந்திருந்தோம்னா அதை யூஸ் பண்ணி வேறு மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பவுலை நம்ம படிக்கும் பொழுது தான் அந்த காரியத்தை செய்யாமல் ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை எப்படி செஞ்சார் பவுல், அந்த மாதிரி செய்யணும். எத்தனையோ வசதிகள் வாய்ப்புகள்லாம் அவருக்கு வந்திருக்கும். ஏன்னா பண வசதி உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவருக்கு ஆண்டவர் நிறைய வரங்களையும் கொடுத்துருந்தாரு. அதன் மூலமாக நிறைய வசதி கடைசியில் நீ படித்து பார்த்தோன்னா வாடகை வீட்டில் தான் இருந்தாருன்னு சொல்லி அப்போ சில கடைசியில் முடியும். அப்போ தனக்கு சொந்தமான எதையுமே வச்சுக்கிடவே இல்லை. அடுத்தது என்னென்னா, ஆண்டவர் அழைத்த அழைப்பு அவர் தான் எனக்கு சுதந்திரம், அவர் தான் எல்லாம், அவர் தான் என்னை நடத்தணும், எங்கே போனாலும் சரி அவர் தான் என்னை நடத்தணும், எங்கே போனாலும் அவர் தான் எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி நடத்தி செஞ்சாரோ அதுபோல் நாமளும் இருக்கிறதுக்கு
இந்த நாட்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள் செய்வார். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உதவியை நம்ம நாடி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துவார். பவுலை நடத்தலையா? பவுலை நடத்தினார். பவுல் எத்தனையோ காரியங்கள் தவறான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரை கொண்டு போய் ஆண்டவர் நடத்தினார்ல. அதுபோல் நம்மளையும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா கொலோசியர் 3:23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால அவரை தான் நம்ம வணங்குறோம், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் நம்ம துதிக்கிறோம், அவரை தான் எல்லாவற்றுக்கும் நம்ம முன் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஏன்னா சுதந்திரமாக இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு சுதந்திரமாக போகும்போது எங்கே போயிடுவோம்? நேரான பாதையில் போகாமல் வேறு எந்த காரியத்திலையும் நம்ம விழுந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரை சேவிக்கிற காரியத்தில் சுதந்திரமாக இருந்தோம்னாக்கி அவர் பலனை கர்த்தரால் வரும்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ அதுக்கேற்ற பலனை தந்து ஆண்டவரை சேவிக்கிறதுனால, ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம சுதந்திரமாக வச்சுருக்கிறதுனால, அவருக்கு சுதந்திரமான பிள்ளையாக நம்ம இருக்கும் பொழுது அவர் நினைச்சிதாரு பலனை தராரு. நமக்கு ஒரு பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம படிக்கும். நிறைய காரியங்கள் பவுல் எழுதுகிற காரியங்கள்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரை சேவிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஆண்டவரை சேவிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நிச்சயமான சுதந்திரமாக இருக்கிறதுனால பிரதிபலன் கிடைக்கி, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே வரும் பலன் நமக்கு ஆண்டவர் தராருன்னா, அவர் பணிகளை செய்யறது, அவருடைய வேலையை செய்யலாம். அவர் கொடுக்குற வேலையை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அதனால ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அப்போ அவருக்கு சுதந்திரமாக இருக்கிறதுனால எத்தனை பலன்கள் கிடைக்கி பாருங்கள். அப்போ உலக வாழ்க்கையில் நமக்கு வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆண்டவருக்கு சுதந்திரமான பிள்ளையாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள். கர்த்தர் தான் என் பங்காக இருக்கணும், அவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தாவீது ஜெபித்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றாரோ அதுபோல் நமக்கு சுதந்திரம் உலக சுதந்திரம் கிடையாது. ஆண்டவருக்கு சுதந்திரமான பிள்ளையாக நம்ம மாறணும். அவர் தான் நம்ம காப்பாற்றுகிறவர், அவர் தான் நம்ம பரிசுத்தமாக்குறவர், அவர் தான் நம்ம தேர்ந்து கொண்டவர், அவரை தான் நம்ம சேவிக்கணும். அவர் தான் அழைச்சார். நம்மளை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம சரியான பாதையில் நடக்கவே மாட்டோம். ஒரு சின்ன காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி நம்ம சுதந்திரம்னு சொல்லி அர்ப்பணிச்சிருப்போம். ஆனால் ஒரு சின்ன காரியங்கள் யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு காரியம், இது என்னங்க இப்படி செய்கிறீங்க, நீங்கள் இது உங்கள் இஷ்டத்துக்கு செய்யலாமே, எதுக்கு நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கீங்களேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம தீர்மானிக்கும் பொழுது, அதை நம்ம செயல்படுத்த வரும் பொழுது, அது முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இது எனக்கு தேவையா, இது எனக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகும்போதும், யுத்தத்துக்கு போகும்போது அவர் போய் அவர் பாட்டு ஜெயிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு 2 தடவை போனார்னாக்கி அப்புறம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்காம எந்த இடத்துக்குமே போகவே செய்யலை தாவீது. அப்போ அதை மாதிரி நமக்கு சுதந்திரமாக நம்ம சுதந்திரம் எல்லாம் கிடச்சிருக்கு, நம்ம சுதந்திரமாக என்னன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு போகவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுல தாவீது எப்படி இருந்தாரோ அதுபோல் அதிகமாக இருக்கணும். நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போகிறதுனால தப்பு. அந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி கர்த்தர் தான் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்களை அர்ப்பணித்து நம்ம இந்த காப்பாற்றுகிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறவர்னு சொல்லி நம்ம சுதந்திரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணும். நம்ம சுதந்திரம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் தான் எனக்கு சுதந்திரம், அவர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிற. நம்ம நிறையா படித்தோம் பார்த்திங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம தியானித்து இந்த நாட்கள் நீ தான் எனக்கு சுதந்திரம் ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றி, அவருடைய நீதியின் பிள்ளையாக நீதிமானாக மாற்ற அவர் பரிசுத்த ஆவியானவர் இதை எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. நான் இப்போ சொன்ன காரியங்கள்லாம். அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு நாள் ஜெபிங்க. பெற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க அதிக நேரத்தை செலவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம அவளை பிள்ளையாக மாற்றி, அவள் சுதந்திரமாக மாற்றி நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவன். அப்படி அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம்.
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஆம் சாமி, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் நீர் எங்களுக்கு பங்காய், நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை அழைத்து எங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கீங்க. இந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த உலக சுதந்திரத்திலே நாங்கள் வாழாதபடி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்துகிற தேவன் எங்களுக்கு சுதந்திரமாய் இருந்து, எங்களுக்கு பங்காய் இருந்து, எங்களுக்கு பாத்திரமாய் இருந்து ஆண்டவரே, உமக்கு பாத்திரவானாய் மாறி நாங்கள் வாழ்க்கையில வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சத்ரு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எங்களை மூழ்கடிக்க பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவரை பேதுருவை தூக்கி விட்டது போல எங்களையும் தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பின்னாடி வருகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை பின்னிட்டு பார்க்காதபடி முன் செல்கிற எங்களை நடத்தி செல்கிற தேவன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவரே மோசேயை நடத்தின தேவன் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை சுதந்திரமாய் அர்ப்பணித்து ஆண்டவரை தாவீது எத்தனை ஜெபித்து ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வாழ அர்ப்பணித்தீரே சுவாமி. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருந்தீங்க சுவாமி. தவறும் பொழுதெல்லாம் ஆண்டவரே தவறை மன்னித்து சுதந்திரமாய் மாற்றினீரே. ஆபிரகாம் சந்ததிக்கு ஆண்டவரே வாக்கு தத்தத்தை கொடுத்து சுதந்திரமாய் மாற்றினீரே. அதுபோல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடாதபடி எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாய் மாற, அவர்தான் எனக்கு சுதந்திரமாய் இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் அற்பத்தை செய்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்து செல்கிற காரியங்கள் எல்லாம், நடத்த போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தவறான காரியத்திலே பிசாசானவன் தள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்து எங்களுக்காக ஜெபிக்கிறவராய், எங்களுக்காக வேண்டுகிறவராய் இருக்கிறபடியா நன்றோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாட்களையும் அப்படியே செய்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் உடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா அந்த ஆவியானவர் எங்களை சரியான பாதையிலே நடத்தி நேர்த்தியான பாதையிலே எங்களை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் சுதந்திரம் என்று இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ அற்புதத்தை செய்து இந்த நாட்களில் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசன்னம் எப்பொழுது தாங்கி வழி நடத்தட்டும், எங்களை விழுந்து விடாதபடி எங்களை காத்து வழி நடத்தட்டும். நீ அர்ப்பணிக்கிறோம், நீ பொறுப்பெடுத்து வழி நடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்ய போருக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்ம சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்த மாற்றி துதிக்கன மயமெல்லாம் அம்மக்கே செலுத்து. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.